வணக்கம். நான் டாக்டர் எம் ஸ்ரீதரன். கடந்த 22 ஆண்டு காலமாக பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ராக்டிஸ் செய்து வருகிறேன். நான் சென்னை மருத்துவக் கல்லூரி பிளாஸ்டிக் சர்ஜரி துறையின் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றேன். பிளாஸ்டிக் சர்ஜரி துறை என்பது இந்தியாவில் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி என்று நாம் அழைக்கும் சுஷ்ருதாவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு துறையாகும். சுஷ்ருதா என்பவர் பிஃபோர் கிரைஸ்ட் 1000 வருஷத்துலேருந்து 800 வருஷத்துக்கு நடுவில் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவையை ஆற்றியுள்ளார். அந்த காலத்திலேயே அவர் அறுவை சிகிச்சைகள் செய்து மிகவும் திறம்பட நல்ல ரிசல்ட் அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த காலத்துல எல்லாம் திருடர்களுக்கும் தண்டனை கொடுப்பதற்கு மூக்கையே அறிந்துவிடும் பழக்கம் இருந்தது. அது போன்ற மூக்கே இல்லாதவர்களுக்கு அவர் அறுவை சிகிச்சை மூலமாக மூக்கை நம்ம சரிப்படுத்த முடியும் அப்படின்றத அவர் நிறைய செஞ்சு காமிச்சிருக்கார். நம்ம ஊர்லேருந்து இந்த ஆவணங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருந்து திரும்பவும் அது நமக்கே மூக்கை நம்ம சீர்படுத்தும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு சுஷ்ருதா அவருடைய காலத்திலேயே அவர் அறுவை சிகிச்சைகளையும் மற்றும் அதை செய்யும் முறைகள், அதற்கு தேவையான உபகரணங்கள் போன்றவற்றை அவர் முறைப்படுத்தி அது பற்றிய குறிப்புகளையும் புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார். அது போன்ற புத்தகங்கள் தான் மிகவும் உதவியாக உள்ளது தற்காலத்தில். ஆனாலும் சுஷ்ருதா மூலமாக நமக்கு வந்த இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி காலப்போக்கில் மாறி மற்ற மருத்துவ முறைகள் வரும்போது இதனுடைய மகத்துவம் குறைந்து விட்டது என்றே கூற வேண்டும். 2வது உலகப் போரில் நிறைய வார் கேஷுவாலிட்டிஸ், கை இழந்தவங்க, கால் இழந்தவங்க, குண்டு போட்டு முகம் போனவங்க, சிதைந்தவர்கள், இது போன்றவர்களுக்கெல்லாம் சரியான ஒரு மருத்துவ சிகிச்சை முறைகள் இல்லாததால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த நேரத்தில் தான் சர் ஹெரால்டு கில்லிஸ் அப்படின்றவர் இந்த மாதிரி அடிப்பட்ட மக்களுக்காக அவர் இதெல்லாம் எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளாப் சர்ஜரிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவர் அது மூலமாக செகண்ட் வேர்ல்டு வாரில் மக்களுடைய இறப்பு மிகவும் குறைக்கப்பட்டது. அதில் உயிர் பிழைத்தவங்களுடைய காயங்களும் விரைவில் குணமடைய இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி உதவி புரிந்தது. ஆகவே தான் அவரை மாடர்ன் பிளாஸ்டிக் சர்ஜரியினுடைய தந்தை என்று சர் ஹெரால்டு கில்லிஸ் குறிப்பிடுறோம். நம்ம இந்தியாவில் சி பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி முறையை நம்ம நாட்டில் புகுத்தினார். அவர்கிட்ட பாடம் படித்தவங்க தான் இப்போ மருத்துவக் கல்லூரிகள்லேயும் அறுவை சிகிச்சைகள் செய்பவர்களாகவும் அவருடைய முறையை பின்பற்றி தான் நம்ம இப்போது செஞ்சிட்ருக்குறோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மற்ற அறுவை சிகிச்சைகளைப் போல் இதுவும் மனித குலத்துக்கு மிகவும் தேவையான ஒன்று. ஆனால் யாருக்கு அதனுடைய தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் இது மிகவும் உதவியாக இருக்கும். பிளாஸ்டிக் சர்ஜரி என்று கூறியவுடன் இது ஏதோ பிளாஸ்டிக்கை வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்றதுக்கான பேர் கிடையாது. இது பிளாஸ்டிக் அப்படின்றது இந்த லாட்டின் இதிலெல்லாம் டு மோல்டு அப்படின்னு அர்த்தம். மோல்டு அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தி நம்ம மாற்றிக்கிறது தான் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி. அதனால் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி என்ற பெயர் வந்தது. அது